ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் 100% சார்ஜ் ஃபுல்லான பின்னால் நம்ம மொபைலை எடுத்துகிட்டு போகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மொபைலை அதிகமாக தொடரதே இல்லைங்க. நெட்டும் யூஸ் பண்ணல, மொபைலையும் அடிக்கடி ஆனும் பண்ணல. ஆனால் அடுத்த நாள் காலையில் இல்லைன்னா அந்த அன்னைக்கு நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 to 25% வரைக்கும் உங்கள் மொபைல் டேட்டா காலியாக இருக்கும். அதாவது 200 to 300 MB வரைக்கும் காலியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட சார்ஜ் 20 to 25% காலியாகும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ல வெர்ஷன் இம்ப்ரூவ் ஆக ஆட்டோமேட்டிக்கா ஃபீச்சர்ஸும் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கொண்டு வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம யூஸ் பண்றோமானா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. அது யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி நம்ம மொபைல்ல இப்ப நம்ம சொல்ல போற எல்லா ஃபீச்சர்ஸும் எப்பவுமே நம்ம மொபைல் ஆன்ல இருக்கும். இது ஆன்லயே இருந்துட்டு ரன் பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய மொபைல் டேட்டாவும் லாஸ் ஆகும். அட் த சேம் டைம் பேட்டரியோட சார்ஜரும் சீக்கிரமா ட்ரைன் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் டவுன் ஆகும். இது டவுன் ஆக மொபைலோட வேல்யூ டெப்ரிசியேஷன் ஆகும். இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கு தேவையில்லாம நிறைய ஃபீச்சர்ஸ் ஆன்ல இருக்கு. அது என்னென்னலாம் ஆன்ல இருக்கு, அதையெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணலாம், அதை ஆஃப் பண்றது மூலமா நம்மளுடைய பேட்டரி ட்ரைன் ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மொபைலை லாங் லைஃப் கொண்டு வர முடியும். மொபைல் டேட்டாவை நம்ம நிறைய சேவ் பண்ணிக்க முடியும். அதை எப்படி நம்ம ஆஃப் பண்றதுங்கிறத பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என் கையில் 4 பிராண்ட் மொபைல் வச்சிருக்கேன். இந்த 4 பிராண்ட் மொபைலுக்கும் எப்படி போய் ஆஃப் பண்றதுங்கிறத சொல்லிடுறேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணினாவே போதும். நீங்க எந்த பிராண்ட் மொபைல் வச்சிருந்தாலும் அதில் நீங்க ஈஸியா யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன்னா இதுக்குள்ள 4 to 5 ஃபீச்சர்ஸ் எப்பவுமே ஆன்ல இருக்கும். இந்த ஆன்ல இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இது மூலமா நிறைய மொபைல் பேட்டரியும் செலவாகுது. அட் த சேம் டைம் மொபைல் டேட்டாவும் செலவாகுது. இதை எப்படி ஆஃப் பண்றதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுக்குள்ள எப்படி போறதுங்கிறது இந்த 4 மொபைல்லையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எதைய ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரெட்மி, போக்கோ, எம்ஐ மொபைல் வச்சிருந்தீங்கன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லொகேஷன் இருக்கும். லொகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ரெட்மி மொபைல் அவ்வளவுதான். அடுத்தது சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லொகேஷன் இருக்கும். லொகேஷனை கிளிக் பண்ணிக்க. இதுக்குள்ள லொகேஷன் சர்வீசஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. செக் பண்ண வகையில் மற்ற எல்லா பிராண்ட் மொபைலுக்கும் எப்படி நம்ம சாம்சங் மொபைல்ல சொன்னமோ செட்டிங்ஸ், லொகேஷன் சர்வீஸ், இதுதான் மற்ற எல்லா பிராண்ட் மொபைல்லையும் இருக்கும். அப்படியே வந்துருங்க. இப்போ நான் சாம்சங் மொபைல்ல இருந்து எதை ஆஃப் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா வைஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் ரெண்டுமே ஆன்ல இருக்கு. இது ரெண்டோட பர்பஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 வைஃபை உங்க மொபைலை சுத்தி ஆன்ல இருக்குன்னு வைங்க. இந்த 4-5 வைஃபைல எது உங்களுக்கு ரொம்ப நியரஸ்டா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொடுக்கிறதுக்காக இந்த வைஃபை ஸ்கேனிங் ஆன்ல இருக்கு. சோ இது ஆஃப்ல இருந்தாலும் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. நீங்க எதுக்குன்னா இதெல்லாம் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்க வைஃபை எப்ப ஆன் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு இதுதான் இந்தடா பக்கத்திலே இருக்கு, இதை கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக இது ஆன்ல இருக்கும். அதே மாதிரி தான் ப்ளூடூத்தும். சோ ப்ளூடூத் அண்ட் வைஃபை நமக்கு எப்ப தேவையோ அப்ப நம்ம ஆன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேன் பண்றது பெஸ்ட். இப்போ இதுவே ஆல்ரெடி சர்ச் பண்ணி லொகேஷனோட அக்யூரேட்டா எடுத்து கொடுக்கிறதுனால இது பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே இருக்கும். இது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிறது மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட மொபைல் பேட்டரி ட்ரைன் ஆயிட்டே இருக்கும். சோ தட் இந்த ரெண்டையும் ஆஃப் பண்ணுங்க. வைஃபை ஸ்கேனிங் ஆஃப் பண்ணிருங்க. ப்ளூடூத் ஸ்கேனிங் ஆஃப் பண்ணிருங்க. பாருங்க, எர்த்குவைக் அலர்ட் ஆன்ல இருக்கு. ஸோ எர்த்குவைக் அலர்ட் ஆன் பண்ணுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. லொகேஷன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இந்த எர்த்குவைக் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த இடத்துல நிலநடுக்கம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஃபீச்சர் தான் எர்த்குவைக் அலர்ட்ங்கிறது. இது ஆன்ல இருந்து இது கரெக்டா ஒர்க் ஆகணும்னா லொகேஷன் ஆன்ல இருக்குன்னு சொல்லுது. ஆனா நம்ம எப்பவுமே லொகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா லொகேஷனை ஆன் பண்ணி வச்சோம்னா நம்மளுடைய மொபைல் பேட்டரி டோட்டலாவே ட்ரைன் ஆயிரும். அதனால எப்பவுமே நம்ம லொகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிருவோம். ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சா இந்த எர்த்குவைக் அலர்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இதை ஆன் பண்ணி வச்சுட்டு? நம்மளுடைய நாட்டில் எர்த்குவைக் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். இதை நீங்க ஆஃப் பண்ணுங்க. எர்த்குவைக் அலர்ட்டை ஆஃப் பண்ணிங்க.
அடுத்து இந்த எமர்ஜென்சி லொகேஷன் சர்வீஸ் இது ஆன்ல இருக்கு. இது என்ன பர்பஸ்க்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது ஆஃப் பண்றதா ஆன் பண்றதான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா நமக்கு கொஞ்சம் எதிரிகள் அதிகம்னே வச்சுங்களேன். அதனால நம்மளுக்கு எந்த சமயத்துல எது நடக்கும்னு தெரியாது. ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் நீங்க சிக்கிட்டீங்க. அப்போ உங்க மொபைல்ல அதாவது எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல போய் நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. வச்சதுக்கு அப்புறமா நீங்க டபுள் டேப் பண்ணலாம், இல்லைன்னா பவர் பட்டன் 2 டைம் பிரஸ் பண்ணலாம், இல்ல 3 டைம் உங்க ஹோம் ஸ்கிரீனை பிரஸ் பண்ணலாம். இப்படி பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு சில நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்பருக்கு நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற லொகேஷனோட டீடைல்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணும். ஒரு எஸ்எம்எஸ் மூலமா ஷேர் பண்ணும். அந்த பர்பஸ் எப்பவுமே இது ஆன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது, இருக்கிற போலவே போதும்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இது தேவையில்லை. இல்லை நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் எதிரிகள்லாம் எனக்கு இருக்காங்க, அதனால நான் கொஞ்சம் இதை மானிட்டர் பண்ணோம் எனக்கு அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் நீங்க ஆன் பண்ணி வச்சிங்க. இல்லை எனக்கு அப்படிலாம் கிடையாதுன்னா இதை ஆஃப் பண்ணி வைங்க. இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமா உங்களுடைய மொபைல் பேட்டரி ட்ரெயின் ஆகிறது நிறைய ஸ்டாப் பண்ண முடியும். அட் த சேம் டைம் மொபைல் டேட்டாவும் இது மூலமா நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அக்யூரசி. லொகேஷன் அக்யூரசி நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தெளிவா கிளியரா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து லொகேஷன் அக்யூரசி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்றீங்க, இப்போ பிளிப்கார்ட், அமேசான், மீஷோ இதுல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க டெலிவரி பண்ணும் பொழுது நியூ அட்ரஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்க லொகேஷனோட அக்யூரசி நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கிறது பெஸ்ட். பட் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும், அவங்க ஈஸியா வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நான் லொகேஷனை அதிகமாக நான் யாருக்கிட்டையும் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா இந்த லொகேஷன் அக்யூரசி வந்து ஆஃப் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த லொகேஷன் அக்யூரசி வந்து லொகேஷன் ஆஃப்ல இருக்கும் பொழுது ஒர்க்கும் ஆகாது. ஸோ தட் இந்த லொகேஷன் அக்யூரசி ஆஃப் பண்றீங்கன்னா இது மூலமா உங்க பேட்டரி ட்ரெயின் ஆகுறது மட்டும் கிடையாது, மொபைல் டேட்டாவும் செலவாகிறது ஸ்டாப் ஆகும். அடுத்து நீங்க முக்கியமா ஆஃப் பண்ண வேண்டியது, நீங்க யூஸ் இது நாள் வரைக்கும் பண்ணலைன்னா நீங்க கண்டிப்பா ஆஃப் பண்ண வேண்டியது டைம் லைன். அது என்ன டைம் லைன்னா டைம் லைனை கிளிக் பண்ணிக்க. ஆட்டோமேட்டிக்கா 2-3 இமெயில் அட்ரஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். இல்லைன்னா நீங்க ஒரே ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சிருந்து ஸோ அது மூலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எனேபிள் ஆயிரும். இப்போ இந்த டைம் லைனோட பர்பஸ் என்னன்னா நீங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிறத கூகுள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். இன்னைக்கு வந்து நீங்க எங்க போனீங்க, எந்த நேரத்தில் போனீங்க, எவ்வளோ நேரம் இருந்தீங்க, எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்க, காரில் போனீங்களா, பைக்கில் போனீங்களா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன மாதம் இத்தனாம் தேதி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இதில் போய் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னாவே அந்த டேட்டில் நீங்கள் எங்கே டிராவல் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வரும். ஸோ எந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படிங்கிற டேட்டா வரும். நம்ம பண்ணக்கூடிய டிராவல் எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்ததுடைய லொக்கேஷனை அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அட்டாச் பண்ற இடத்துல எந்த இடத்துல இந்த போட்டோ எடுத்தது அப்படிங்கிறதையும் ரிசீவ் பண்றவங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா, அதுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் டைம்லைன் யூஸ் ஆகுது. நான் அடிக்கடி எல்லாம் டிராவல் பண்ண மாட்டேன், எனக்கு இதை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க டைம்லைனை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்க கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி டிராவல் பண்ணக்கூடிய எந்த ஒரு விசிட்டுமே ரெக்கார்ட் ஆகாது. இதை ஆஃப் பண்ற மூலமா உங்க பேட்டரி ட்ரெயின் ஆகிறத நீங்க ஸ்டாப் பண்ண முடியும், உங்களுடைய மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதையும் ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ நீங்க ஜஸ்ட் டைம் லைனை கிளிக் பண்ணிக்கங்க, இதுக்குள்ள இமெயில் அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. ஆல்ரெடி டைரக்டா உள்ள போயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். உள்ள போனதுக்கு அப்புறமா டைம் லைன் இஸ் ஆன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கூடிய டர்ன் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு டர்ன் ஆஃப்ங்கிறத நீங்க கொடுத்துருங்க. கீழே காட் இட்டான்னு கேட்கும், காட் இட்டை கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஆஃப்னு வந்ததுன்னா இனிமேல் நீங்கள் எங்கெல்லாம் லொக்கேஷனை போட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சேவ் பண்ணி வைக்காது. இது ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா நிறையா சேவ் ஆகும். அட் த சேம் டைம் பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும் ஸ்டாப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ சொன்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 20 to 25 ஃபீச்சர்ஸ் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்பவுமே ஆன்ல இருக்கு. அதையெல்லாம் நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2 நம்ம பார்ப்போம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.